ஐசிசி வெளியிட்ட சிறந்த டெஸ்ட் பவுலர்களுக்கான தரவரிசை பட்டியல்ல முதலிடம் பிடிச்சிருக்காரு இந்திய வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா. டெஸ்ட் தரவரிசை பட்டியல்ல முதலிடத்துக்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்கிறாரு பும்ரா. அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் வரலாற்றிலேயே 3 ஃபார்மேட்லயும் ஏதாவது ஒரு கட்டத்துல நம்பர் 1க்கு முன்னேறிய முதல் இந்திய பவுலர் அப்படிங்கிற சாதனையையும் படைச்சிருக்காரு பும்ரா. மகளிர் கிரிக்கெட்டுக்கான ஸ்கோப்பை விரிவுபடுத்தும் வகையில இந்தியாவில் WPL தொடர் நடத்தப்படுற மாதிரி பெண்களுக்கென நேஷனல் லீக் ஃபார் விமன் தொடரை நடத்த இலங்கை கிரிக்கெட் வாரியம் திட்டமிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஒரு நாள் போட்டி T20ன்னு 2 ஃபார்மேட்லயும் இந்த தொடர் நடத்தப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. 2024 IPL தொடர் முழுவதும் ரிஷப் பந்த் விளையாடுவார்னு சொல்லி இருக்கிறாரு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங். கார் விபத்துல படுகாயமடைந்த ரிஷப் பந்த் கடந்த 1 ஆண்டுக்கு மேலாக கிரிக்கெட்டிலிருந்து விலகி இருந்த நிலையில 2024 IPL தொடர்ல விளையாடுறதுக்காக கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்டு வராரு பந்த். இந்த நிலையில ரிஷப் பந்த் IPL தொடர்ல விளையாடுறதுல கான்பிடென்ட்டா இருக்காருன்னு சொல்லி இருக்கிறாரு ரிக்கி பாண்டிங். ரிஷப் பந்த் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு திரும்பும் நிலையில அணியின் கேப்டனா யார் இருப்பாங்கங்கிற கேள்வி தொடர்ந்து வர நிலையில தொடர் முழுவதும் விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனாக பந்த் தொடருவாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மே மாதங்கள்ல பல கட்டமா நாடு முழுவதும் நடைபெறவிருக்கிற நிலையில அதுக்கு தகுந்த மாதிரி IPL தொடரை நடத்த BCCI தலைவர் ஜெய்ஷா மாஸ்டர் பிளான் ஒன்ன போட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. தேர்தல் நடக்கும் நாட்கள்ல அந்த பகுதியில போட்டிகளை நடத்தாம தேர்தலுக்கு அப்புறம் போட்டியை நடத்த திட்டமிட்டு இருக்காம் BCCI. தேர்தலால எந்த பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் IPL தொடரை நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.